வணக்கம். இன்றைய அறிஞர் பெருமக்களோட இதிலேருந்து முனைவர் சி. இலக்குவனாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இது எங்கே இருக்குன்னா, தமிழில் இருக்கிற கடைசி அழகில் வர்ற ஒரு ஒன் ஆஃப் த போர்ஷன். 1910 ஜனவரி 24 நாகப்பட்டினம் மாவட்டம் வாய்மேடு அப்படிங்கிற ஒரு ஊரில் இவர் பிறந்திருக்காரு. இவரோட இயற்பெயர் லட்சுமணன். இதை இவரோட ஆசிரியரான சாமிநாத சர்மாங்கிறவர் வடமொழியற்ற தூய தமிழ் பெயராக இலக்குவனார்னு மாற்றம் செஞ்சார். இவர் தமிழ் போராளி. ஏன் அப்படின்னா, தமிழுக்காக நிறைய தடவை சிறைக்கு சென்றிருக்காரு. தமிழ் என்பது ஒரு மொழி மட்டுமல்ல, அது தமிழர்களின் உயிர் அப்படின்னு சொன்னார். இவர் பேராசிரியராக மதுரை கல்லூரியில் பணியாற்றியிருக்காரு. துறை தலைவராக அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பணியாற்றியிருக்காரு. தொல்காப்பியத்தை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்காரு. தமிழ் இலக்கியம் செழுமையத்தை உலக அறிஞர்களுக்கு பறைச்சாற்றியிருக்காரு. இதை மொழிபெயர்த்திறது மூலமாக எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் அப்படின்னு முழங்கியவர் இவர் தான். தமிழக அரசு அலுவலகங்களுக்கும் பள்ளிகளிலும் தமிழ் கட்டாயமாக்கப்பட வேண்டும்னு போராடினார். 1965 இந்தி எதிர்ப்பு போராட்டத்தில் சிறை சென்றவர். என் வாழ்க்கை போர் அப்படிங்கிறது இவரோட வாழ்க்கை வரலாற்று புத்தகத்தோட பெயர். குறள் நெறி அப்படிங்கிறது இவர் திருக்குறளை பற்றி எளிய மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு நடத்தின இதழோட பெயர். அதுக்கடுத்து தமிழக அரசு திருவள்ளுவர் விருது இவருக்கு வழங்கியிருக்கு. இவரோட ஆய்வு நூட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தொல்காப்பிய ஆராய்ச்சி, பழந்தமிழ் இலக்கியம், இதெல்லாம். இது தமிழரோட வாழ்வியலை பற்றி பேசுது. தமிழக நீதிமன்றம், சட்டமன்றம் இதில் தமிழே ஒழிக்க வேண்டும் அப்படிங்கிறத வலியுறுத்தினார். இவர் பேச்சாளர், மொழியியல் அறிஞர் மட்டும் கிடையாது, இதில் தமிழோட வேர்ச்சொல்லுகளை ஆராய்ச்சிறதுல ரொம்ப ஆர்வம் காட்டினார். உலக தமிழ் மாநாட்டு நடைபெற தூண்டுகோலாக இருந்தார். இவர் 1973 செப்டம்பர் 3 மறைஞ்சார். இவர் படித்தது திருவையாறு அரசர் கல்லூரி. பண்டைய தமிழர் அப்படிங்கிற நூல் இவர் எழுதுனதுன்னா, இது சங்க மக்களின் வாழ்வியலை விளக்குது. தமிழ் காக்க தன்னுயிர் ஈயும் தன்மை படைத்தவர் என இவரை அண்ணா பாராட்டினார். இத்தோட முனைவர் கு. இலக்குவனாரை பற்றி குறிப்பு முடியுது. இன்னும் இதே மாதிரி ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சி பற்றி தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது தேவைப்படும்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நன்றிகள்.